இந்த ராகவ் வேற நிலாவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டுருக்கிறான். அவன் என்ன பண்ண காத்துட்ருக்கானோ தெரியல. சரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. மறுநாள் வந்துட்டு ஃபோனையே பார்த்துட்டுருக்குறாங்க. சோழன் கிட்ட இருந்து ஃபோன் வருமா வருமான்னு சொல்லிட்டு. ஆனா சோழன் வந்து ஃபோன் போடவே இல்ல. இனிமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நெனச்சுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ரிவெஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிலா வந்துட்டு எப்பயுமே வந்து சோழன் பேசுறத பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ சோழனோட ஃபோனுக்காகவும் சோழன் பேச மாட்டாங்களா அப்படின்றதையும் அப்படின்னும் நினச்சுக்கிட்டு நிலா வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் அன்னைக்கு கூட ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. கால் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே ஃபோன் அடிச்சிருவாரு. இன்னைக்கு என்ன ஃபோனே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. இந்த டீ பிரேக் டயத்துல கூட சோழன் வந்து டீ வாங்கிட்டு வந்துருவாங்க நிலாவோட ஆஃபீஸ்க்கு. ஸோ 2 பேருமே டீ குடிப்பாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஃபோனும் வரல, ஆளையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப அப்செட்ல இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ராகவ் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்துட்டு இனி ஒரு 2 டேஸ்க்குள்ள சப்மிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த சைட்ட பார்க்குறதுக்காக உங்கள கூட்டிட்டு போகணும். நீங்க வர்றீங்களான்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் சரி நம்ம வந்து இத பத்தியே நெனச்சிட்டுருக்குறோம். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு டயத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ராகவ் வாங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பயுமே நிலா வந்து சோழன பத்தி தான் நெனச்சுக்கிட்டு ஃபோனையே பார்த்துட்டுருக்குறாங்க. அப்ப ராகவ் கேட்குறாங்க, "என்னாச்சு நிலா? நீங்க வந்து செல்லையே பார்த்துட்டுருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா தான். எனக்கு வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து கால் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா கால் பண்ணவே இல்ல. அவங்களோட கால தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா? இல்ல இன்னைக்கு ஃபுல்லாவே ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரியே இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா, "எதுக்கு நிலா நான் குடுத்த பெர்ஃப்யூம வந்துட்டு வேணான்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எனக்கெல்லாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நீங்க கூட ஒரு நாள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருந்தீங்களே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அது வந்து என்னோட கசின் வந்துட்டு எனக்கு ஆசையா வாங்கி குடுத்தாங்க. அதனால தான் நான் அத வந்து வாங்கிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப நான் வந்து உங்களுக்கு முக்கியமானவங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு இந்த பெர்ஃப்யூம் வந்து பிடிக்கல. அதனால தான் நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. அது மட்டும் இல்லாம, "எனக்கு எதுக்காக ராகு நீங்க வாங்கி குடுக்கணும்? நான் ஒர்க்ல ஏதாவது நல்லதா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு பாராட்டுங்க. மத்தபடி இந்த மாரி கிஃப்ட் ஷேரிங்லாம் வேண்டாம் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. "ஓகே உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஓகே. நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரி, "இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சைட் போய் பார்த்துட்டு, அங்க எல்லா வேலையும் சரியா இனிமேட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க வந்துட்டு இந்த ஏரியா இங்க வந்துரும். இங்க வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டுருக்காங்க. நிலாவும் லேப்டாப் வச்சுட்டு எல்லாத்தையுமே அ சொல்ற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டுருக்காங்க. அப்பயும் நிலாவுக்கு வந்துட்டு ஃபோன தான் பார்க்குறாங்க. ஃபோன் வருமா, வருமான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ராகவ் வந்துட்டு, "என்னாச்சு நிலா? இப்பயும் நீங்க அப்செட்ல தான் இருக்கிறீங்க. உங்களோட கவனமெல்லாம் இங்க இல்லையே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! இல்ல ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்படியே உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிறவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் போயிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல வாங்க நிலா. நான் உங்கள வந்து ட்ராப் பண்ணிர்றேன். ஆஃபீஸ்க்கு நாளைக்கு கூட வாங்க. நாளைக்கு கூட இத பத்தி நம்ம கேட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 டேஸ் இருக்குதுல்ல நம்ம ப்ராஜெக்ட்ட வந்து சப்மிட் பண்றதுக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்க உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிர்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல. நிலா இன்னைக்கு ஒரே அப்செட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது போல இருக்குது. அதனால தான் ட்ராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிர்றாங்க. நம்ம சேரன் வந்துட்டு, "என்னாச்சு நிலா? என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லண்ணே. ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படியாப்பா நான் வேணா நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போவோமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, இல்ல வேண்டாம், வேண்டாம். பரவால்ல நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சரியா போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. "ஆமாண்ணே, நீங்க இன்னைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வேலைக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, இது வந்து பிரேக் டைம் தான்ப்பா. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். பல்லவனும் செமஸ்டர் லீவுன்றதுனால வீட்ல இருந்தானா, அதனால மதியத்துக்கு சூடா சாதம் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிங்கண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "உங்களுக்கு ஏதாவது டீ வேணா போட்டு தரவாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லண்ணே. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பதான், "அண்ணே சோழன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "தெரியலப்பா அவன காலையில இருந்தே நான் பார்க்கவே இல்ல. காலையில நான் எழுந்திரிக்கும் போதுலேருந்தே அவன் இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஓ! அப்படியாண்ணே. எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? ஃபோன் ஏதாவது பண்ணாரான்னு?" கேட்குறாங்க.
"இல்லப்பா அவன் ஃபோன்லாம் எதுவும் பண்ணல. கண்டிப்பா அவன் வந்துருவான். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏதாவது சவாரி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து டிவோர்ஸ் குடுக்குறதுக்கு அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு வேற வந்திருக்கிறான். அந்த விரக்தியில வேற இருப்பான். ஆனா எங்கேயும் போக மாட்டான். நீ தான் சொல்லியிருக்கிறல்லப்பா, என் கோவம் வந்தாலும் சரி, என்ன சண்டை போட்டாலும் சரி, வீட்ட விட்டு யாரும் போயிறக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கலப்பா. அதனால கண்டிப்பா அவன் வந்துருவான். கவலையேப்படாத" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்பதான் சேரன் வந்து புரிஞ்சுச்சு, நம்ம நிலாவோட மனசுல சோழன் தான் இருக்கிறாரு. சோழன் தான் இருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் நிலா வந்து சோழன் கூட சேர்ந்து வாழ்வாங்க 2 பேரும். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மறுபடியும் ராகவ் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. "என்னாச்சு இப்ப தானே நிலாவ ட்ராப் பண்ணிட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. கேட்டுட்டு "வாங்க வந்து உட்காருங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ராகவ் இருந்துட்டு, "இல்ல நிலாவுக்கு வந்து காலையில இருந்து ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. ஃபோனையே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்போ உடம்புக்கு சரியில்ல வேறன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லையே! காலையில நல்லா தானே நிலா ஆஃபீஸ்க்கு வந்தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா! அப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறீங்களா அவங்கள?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரனுக்கு டவுட் ஆகுது. இவரு எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, "பரவால்ல நாங்க நல்லா தான் பார்த்துட்டுருக்கோம் நிலாவ. நாங்க நல்லா பார்த்துக்குருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, "ஏன் எங்க அண்ணிய நாங்க நல்லா தானே பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "இது அண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாங்க. "நிலாவ நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். அண்ணனோட ஒய்ஃப்னா அண்ணின்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க. அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அண்ணி மொற வேணுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உடனே ராகவ் இருந்துட்டு, "அப்ப நான் வந்து நீங்க எனக்கு பிரதர், நான் உங்களுக்கு அண்ணன் மொற" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இவன் ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு நெனச்சுட்டு, "இப்போ எதுக்காக திருப்பி வந்தீங்க? அதான் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்கல்ல, மறுபடியும் வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலாவ விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது, கூடவே இருந்து பார்த்துக்கலான்னு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்துட்டு, "என்ன ராகவ் திரும்பி வந்திருக்கீங்க, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கும்போது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்கள விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. உங்கள திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்து சேரனையும், பல்லவனையும் பார்த்துட்டு, "அதான் இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, என்னைய பார்த்துக்குருவாங்க. உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரொம்ப அக்கறையா எடுத்துக்கிறீங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் என் மேல இவ்வளோ தூரம் நீங்க அக்கறை எடுத்து கேட்டதுக்கு. எனக்கு இவங்கலாம் இருக்காங்க, இவங்க பார்த்துக்குருவாங்க. நீங்க கிளம்புங்க ராகவ்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "அப்படியா நிலா, சரி உங்கள விட்டுட்டு என்னால தனியா போகறதுக்கு மனசே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம நிலாவுக்கு வந்துட்டு, "இவன் என்ன இப்படி பேசிட்டே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும்? நம்ம தான் இஷ்டம் இல்லன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்லியாச்சு. நீ என்ன இப்படியே பேசிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் இருந்துட்டு, "சரி உங்களுக்கு உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து மறுபடியும் அப்படியே நிலாவ பார்த்துக்கிட்டே கிளம்புறாரு. அப்போ பல்லவன் வந்துட்டு, "என்ன நீ? இவரு ரொம்ப உங்க பாஸ் ரொம்ப அக்கறையா பேசுறாரு. எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா இப்படித்தான் போய் அவர் வீட்ல போய் கவனிச்சுட்டு இருப்பாரா? ஏன் நீ உங்கள மட்டும் ரொம்ப அதிகமா அக்கறையா கவனிச்சுக்கிறாரு. இவரு கூட கொஞ்சம் பார்த்து இருங்க. நீ இவரு கொஞ்சம் சரியில்லாத மாரி தெரியுது" அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கம்பெனில இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா இந்த ஆர்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்து நம்ம சொந்தமா பார்க்கலாம் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அ என்னப்பா சொல்ற? சொந்தமாவே நம்ம இந்த மாரி பிசினஸ் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. "ஆமாண்ணே, கண்டிப்பா நம்மளே சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் சரியா?" அப்படின்னு சொல்றாங்க.